தமிழ் சினிமால பல நடிகர்கள் இருந்தாலும் அவங்களுடைய முதல் படம் எதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கமல்ஹாசன் இவருடைய முதல் படம் 1960ஆம் ஆண்டு வெளியான களத்தூர் கண்ணம்மா. ரஜினிகாந்த் 1975ஆம் ஆண்டு வெளியான அபூர்வ ராகங்கள் தான் இவருடைய முதல் படம். சத்யராஜ் 1978ஆம் ஆண்டு வெளியான சட்டம் என் கையில் தான் இவருடைய முதல் படம். விஜயகாந்த் இனிக்கும் இளமை, இந்த படம் 1979ஆம் வருஷம் வெளியாயிருக்கு. விஜய் 1984ஆம் ஆண்டு வெளியான வெற்றி தான் இவருடைய முதல் படம். சிம்பு உறவை காத்த கிளி 1984. சரத்குமார் சமாஜம்லோ ஸ்திரீ அப்படின்ற தெலுங்கு படம் தான் இவர் நடித்த முதல் படம். இது 1986ஆம் ஆண்டு வெளியாயிருக்கு. ஜெயம் ரவி ஒரு தொட்டில் சபதம் அப்படின்ற படத்துல 1989ஆம் ஆண்டு இவர் முதல்ல நடிச்சிருக்காரு. அஜித் குமார் என் வீடு என் கணவர் அப்படின்ற படத்துல 1990ஆம் ஆண்டு இவர் முதல்ல நடிச்சிருக்காரு. விக்ரம் என் காதல் கண்மணி 1990ஆம் ஆண்டு இந்த படம் வெளியாயிருக்கு. ஜீவா பெரும் புள்ளி, இந்த படம் 1991ஆம் ஆண்டு வெளியாயிருக்கு. அருண் விஜய் முறை மாப்பிள்ளை அப்படின்ற படம் தான் இவருடைய முதல் படம். இது 1995ஆம் ஆண்டு வெளியாயிருக்கு. சூர்யா இவருடைய முதல் படம் நேருக்கு நேர், இது 1997ஆம் ஆண்டு வெளியாயிருக்கு. சித்தார்த்துடைய முதல் படம் கன்னத்தில் முத்தமிட்டால், இந்த படம் 2002ஆம் ஆண்டு வெளியாயிருக்கு. தனுஷ் இவருடைய முதல் படம் துள்ளுவதோ இளமை, இது 2002ஆம் ஆண்டு வெளியாயிருக்கு. விஷால் அவர்களுடைய முதல் படம் செல்லமே, இது 2004ஆம் ஆண்டு வெளியாயிருக்கு. ஆர்யாவுடைய முதல் படம் எது தெரியுமா? அறிந்தும் அறியாமலும், இந்த படம் 2005ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் சேதுபதி அவருடைய முதல் படம் புதுப்பேட்டை, இந்த படம் 2006ஆம் ஆண்டு வெளியாயிருக்கு. கார்த்தி இவருடைய முதல் படம் பருத்தி வீரன், இந்த படம் 2007ஆம் ஆண்டு வெளியாயிருக்கு. விஷ்ணு விஷால் இவருடைய முதல் படம் வெண்ணிலா கபடி குழு, இந்த படம் 2009ஆம் ஆண்டு வெளியாயிருக்கு. சிவகார்த்திகேயன் இவருடைய முதல் படம் 2012ஆம் ஆண்டு வெளியான மெரினா. ஜிவி பிரகாஷ் 2015ஆம் ஆண்டு வெளியான டார்லிங் தான் இவர் நடித்த முதல் படம். இதுல உங்களுக்கு பிடிச்ச நடிகர் மிஸ் ஆயிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.